நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. உயிரை தந்ததால், உருவம் தந்ததால், உறவை தந்ததால் நன்றி இயேசுவே. வாழ்வை தந்ததால், வளமும் தந்ததால், வாழ வைப்பதால் நன்றி இயேசுவே. உந்தன் அன்பை என்றும் பெறுவதால், உந்தன் என்னை இன வைப்பதால், உந்தன் அன்பை என்றும் பெறுவதால், உந்தன் என்னை இணைய வைப்பதால், உந்தன் பாதையில் எந்தன் பாதங்கள் வழி நடக்க ஆசை தந்ததால் நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். தாயுமானதால், தந்தையானதால், நண்பரானதால் நன்றி இயேசுவே. எந்த நாளிலும் என்னில் வாழ்ந்திடும் சொந்தமானதால் நன்றி இயேசுவே. மன்னிக்கின்ற மனதை தந்ததால், மனிதநேய சிந்தை தந்ததால், மன்னிக்கின்ற மனதை தந்ததால், மனிதநேய சிந்தை தந்ததால், வெளியில் நோக்கியே இந்த வாழ்வையே அர்ப்பணிக்க ஆசை தந்ததால் நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. இந்த நாளிலும் லந்து கால தியானமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற வசனம் யோசுவாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் உள்ள அடைக்கல பட்டணங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த 20ஆம் அதிகாரத்தை பார்த்திங்கன்னா, நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொண்டவன் ஓடிப்போயிருக்கும்படி நான் மோசேயை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும். அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசல் நின்று கொண்டு அந்த பட்டணனுடைய மூப்பர்கள் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோடே குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகேண்டி அறியாமல் கொண்டதினால் அவனை அவன் கையில் ஒப்புக்கூடாதிருக்க வேண்டும். நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும், அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசிரியர் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டு ஓடிப்போன தன் பட்டணத்துக்கும் தன் வீட்டுக்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார். அப்படியே அவர்கள் நப்தலியின் மலைதேசமான கலிலேயாவில் கேதேசையும், எப்ராஹிமின் மலைதேசத்தில் சீகேமையும், யூதாவின் மலைதேசத்தில் எபிரோனாகிய கிரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். எரிகோவில் இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்துக்கு இருக்கும் சமூகவின் வனாந்திரத்தில் பேசேரையும், காத் கோத்திரத்துக்கு இருக்கும் கிளையத்தில் ராமோத்தையும், மனசை கோத்திரத்தில் இருக்கும் பாஸ்தானில் கோலானையும் குறித்து வைத்தார்கள். கைப்பிசகாய் ஒருவனை கொண்டவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழிவாங்குகிறவன் கையினால் சாகாதபடிக்கு ஓடிப்போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர் நடுவே
தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே. ஒரு 9 வசனம் தான் இருக்குது யோசுவா 20. அடைக்கல பட்டணமாக அது தெரியாமல் செய்த பாவத்துக்காக, கொண்ட கொலை பாவத்துக்காக அந்த இடத்துல ஓடி ஒளிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்தினாங்க யோசுவாவின் காலத்தில். நமக்கும் கூட ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு. தான் இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்களில் நாம் மறைந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய செட்டைகளின் நிழலில் நாம் மறைந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் சமூகத்தில் நாம் மறைந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நிழலில் நாம் மறைந்து கொள்ள வேண்டும். அப்படி மறைந்து கொள்ளும்போது அது நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறது. அவர் நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். அந்த அடைக்கல பட்டணத்தில் நாம் போய் ஒளிந்து கொள்வோமா? சத்துருடைய கைக்கு நீங்களாக்கும்படியாக நாம் அதுக்குள்ளே போய் அடைக்கலம் புகுந்து கொள்வோமா? அவருடைய காயங்களுக்குள்ளாக அடைக்கலம் புகுந்து கொள்வோமா? அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாக அடைக்கலம் புகுந்து கொள்வோமா? யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த அடைக்கல பட்டணத்தில் இடம் உண்டு. அதனால் நாம் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அடைக்கல பட்டணத்தில் நாம் ஒளிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த பகுதி தான் அடைக்கல பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. நாம் அதற்குள்ளே போய் ஒளிந்து கொள்ள முடியும். நாம் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நம்மை மறைத்து கொள்ள வேண்டும். அவருடைய காயத்துக்குள்ளாக நம்மை மறைத்து கொள்ளும்போது நாம் செய்த பாவத்துக்கு தக்க தண்டனை நமக்கு கிடைக்காமல் ஆண்டவர் நம்மை பொறுப்பெடுத்து கொள்ளுவார். நம்முடைய எந்த பாவமானாலும் சரி அவரிடத்துல போய் நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ள முடியும். அது அடைக்கல பட்டணமாக நமக்காக ஏற்படுத்தி வைத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த யோசுவா 20ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் சொன்ன அதே வார்த்தை தான் நமக்கு இயேசு கிறிஸ்து என்ற அடைக்கல பட்டணத்தில் நமக்கு கிடைக்கிறது. நாம் அதை விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமென். யாரு